ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பூர் குமரனுக்கு கொடி பிடிக்கும், அறிஞர் அண்ணாவுக்கு பொடி பிடிக்கும், குழந்தைக்கு தாயின் மடி பிடிக்கும், வண்டுக்கு பூ பூக்கும் செடி பிடிக்கும், அரசர்க்கு சூடும் மணி முடி பிடிக்கும், அனைவருக்குமே பலவான் குடி பிடிக்கும். அனைவருக்குமே பலவான் குடி பிடிக்கும். பலவான்னா யார்? புத்திமான் பலவான்பாங்க. அப்படி அந்த இடத்த போட்டு பார்த்தா பலவான் குடி மட்டும் இல்லை, இது புத்திமான்கள் குடி. புத்திமான் குடி. ரைட்டு. இருந்தேன், கருவூரில் கலந்து விட்டேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலையூர் சேர்ந்து விட்டேன், வேலூரை பார்த்து விட்டேன், விளியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டால், கன்னியூர் மறந்த பின்னே கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தண்ணில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி சென்று விட்டால், மேலேறி நின்று கொண்டால், கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா, மேலூர் செல்வதற்கும் வேலை வரவில்லையடான்னு வாழ்க்கை ஊர்ந்து செல்வதை சொல்றாரு. கருவூர்லேருந்து சாவூர் வரைக்கும் வாழ்க்கை படிப்படியாக ஊர்ந்து செல்வதை என்ன சொல்றாருன்னா, காதல் பாட்டில் கூட அவர் தத்துவங்களை வைத்துத்தான் எழுதியிருக்கிறார். தத்துவம் இல்லாத எந்த பாட்டுமே இல்லை. குடும்பம்னா என்ன? அன்பு, பண்பு, கருணை, இதெல்லாம் உள்ளதானங்க. சில உறவுகள் கடவுள் தந்த பரிசுகள், சில உறவுகள் பரிசாய் வந்த கடவுள்கள். அந்த உறவுகள்லாம் இது இந்த மாதிரியான அவருடைய செப்பு மொழிகள் 18 படித்து பார்க்கணுங்க. ஒவ்வொன்றும் தத்துவ பொறிகள், தத்துவ தெரிப்புகளாக இருக்கும். சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டு அவர் சொல்கிறாரு. சர்வாதிகாரத்தில் கேள்வி கேட்கறது கஷ்டம், ஜனநாயகத்தில் பதில் சொல்கிறது கஷ்டம். ராஜதந்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அவர் சொல்கிறாரு, கையில் கல் கிடைக்கிற வரைக்கும் நாயோட பேச்சுவார்த்தை நடத்துறது தான் ராஜதந்திரம். கையில் கல் கிடைக்கிற வரைக்கும் நாயோட பேச்சுவார்த்தை நடத்துவது ராஜதந்திரம். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்னடா வித்தியாசம்னு எழுதுறாரு. நாயா அலைஞ்சா ஏழை, நாயோட அலைஞ்சா பணக்காரன். செப்பு மொழிகள் ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்கிறார். எல்லாரும் பொன்மொழிகள்பாங்க, இவர் தன்னுடைய மொழிகளில் செப்பு மொழிகள். அது உண்மையிலேயே செப்பு மொழியில் வைர மொழிகள் எல்லாத்தையுங்க. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை வரும். முதல் பாட்டை அதான், கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே. இதை தத்துவ இயல்ல என்ன சொல்லுவாங்கனாக்க, நேர்மறை தத்துவம், பாசிட்டிவ் பிலாசபி அப்படிம்பாங்க. காத்திருத்தல்ங்கிறது கடைசியில் எல்லாம் சரியாகும் என்று நம்ப வேண்டும். கடைசியில் எல்லாம் சரியாகும் என்று நம்ப வேண்டும். அப்படி சரியாகவில்லை என்றால் அது கடைசி இல்லை என்று நம்ப வேண்டும். அதான் நேர்மறை தத்துவம். அது மாதிரி சொல்றாரு, வாழ நினைத்தால் வாழலாம். அற்புதமான பாட்டுங்க அதெல்லாம். இருட்டு என்று எதுவும் இல்லை, இருட்டு என்பது குறைந்த வெளிச்சம். தோல்வி என்று ஏதுமில்லை, தோல்வி என்பது ஒத்தி வைக்கப்பட்ட வெற்றி. பகைவன் என்று யாரும் இல்லை, பகைவன் என்பவன் பழகாத நண்பன். முடியாதது என்று ஏதுமில்லை, முடியாதது என்பது நாம் முயலாதது. குப்பையிலிருந்து கூட மின்சாரம் தயாரிக்கலாம், பாம்பின் விஷத்திலிருந்து கூட உயிர் காக்கும் மருந்து தயாரிக்கலாம் இல்லையா. வேப்பம் பூவிலும் தேன் உள்ளது. அற்புதமாக அந்த கருத்தெல்லாம் ஒரு 4 வரலையும் அடிச்சு போடுறாரு. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. தன்னம்பிக்கை, தன்முனைப்பு தத்துவங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. கவலை என்பது இதய காகிதத்தை அரிக்கும் கரையான், உள்ளிருந்தே கொல்லும் நோய் கவலை. கவலை என்பது தவணை முறை தற்கொலை. அதான் சொல்றாரு, கவலைப்படாத, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வாழ்க்கை தத்துவம், தன்முனைப்பு தத்துவம்லாம் அவரு பாடலை விட்டா வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி எளிமையான தத்துவங்களை, தத்துவங்கனாக்க போட்டு குழப்புவாங்க. அதான் தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டாங்க. தத்துவம்னா கேட்குறவங்களுக்கு புரியாது, மகா தத்துவம்னா பேசுகிறவங்களுக்கே புரியாது அப்படிமா. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி
ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறினாக்க முதல்ல செய்ய வேண்டியது மற்றவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுங்க. விமர்சனங்களை பற்றி கவலையே படக்கூடாது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்று விட்டாலோ விடாமுயற்சி என்பார்கள். இதெல்லாம் கேட்காதன்னு அவர் சொல்றாரு. போற்றுபவர் போற்றற்றும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றற்றும், தொடர்ந்து செல்வோம், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன். ரொம்ப அற்புதமாக விமர்சனங்களுக்காக கவலைப்படாத அப்படின்னு வாழ்வியல் தத்துவங்கள். அப்புறம் இந்த சமூகம் என்பது பொய்களால் ஆனது அப்படின்னு 61 அவர் சொல்லுவார். ஓஹோ ஓஹோ மனிதர்களே, அந்த பாட்டை கேட்டு பார்க்கணும். ஆமாம், என்ன சொல்ல, இந்த ஒரு ஆட்டோக்காரருக்கும் ரியல் எஸ்டேட்காரருக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆட்டோக்காரரு இந்த இடம் ரொம்ப தூரங்கன்னு சொல்லி பணம் வாங்குவார். ரியல் எஸ்டேட்காரரு இந்த இடம் ரொம்ப பக்கங்க அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிடுவார் இல்லையா? அந்த மாதிரிலாம் ஆயிரும். பொய்களால் ஆனதும் அதான் சொல்லுவாங்க. ஒரு வணிகரின் பொய் விளம்பரம் எனப்படுகிறது, ஆடிட்டரின் பொய்யை பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறாங்க, வக்கீலோட பொய்யை ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறாங்க, அரசியல்வாதியின் பொய் வாக்குறுதி, அரசாங்கத்தின் பொய் புள்ளி விவரம், டாக்டரோட பொய் சர்டிஃபிகேட். இவர் இல்லை, பொதுவாகவே நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறோம்ல, பொய்களால் ஆனது. அதான் அவர் சொல்கிறார். ஓஹோ ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள், அழுகி போனால் காய்கறி கூட சமையலுக்காகாது, அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது, உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படியாகாது, காலம் சென்றால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லைன்னு அந்த பாடல் பூராவே ஒவ்வொன்றுமே அப்படியே தத்துவ தெரிப்பு இருக்கும். இன்னும் நம்ம நிறைய இது எதிர்பார்ப்போங்க. எதிர்பார்ப்பதெல்லாம் நடப்பதில்லை இல்லையா? எதிர்பார்ப்பதெல்லாம் நடந்து விடுவதில்லை. ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அவனுக்கு மாத்திரை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நேரடியாக மாத்திரையை கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான், தட்டி விட்டுருவான். அதுக்காக ஒரு குலோப்ஜானுக்குள்ளே மாத்திரையை திணிச்சு, தம்பி உனக்கு குலோப்ஜான் வாங்கிட்டு வந்திருக்க சாப்பிடுங்கிறாங்க. அப்படியே வாயில் போட்டு வெளில கிளம்பிடுறான். திரும்பி வரும்போது கேட்குறாங்க, தம்பி குலோப்ஜான் எப்படி இருந்துச்சு? குலோப்ஜான் சூப்பராக இருந்துச்சு மம்மி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் உள்ள விதை தான் கசப்பாக இருந்துச்சு, துப்பிட்டேன். இப்போதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படின்னாரு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். ரொம்ப வாழ்வியல் சொன்னீங்கல்ல நீங்கள், இந்த வாழ்க்கையில் சிக்கனம் கூட தத்துவம் தாங்க, அந்த பொருளியல் தத்துவம் அது. நீங்கள் சொன்னீங்கல்ல, வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா, படித்தவன் சொல்லெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் சொல்லென்றால் சபை மீறுமா? இந்த மாதிரி பொருளியல் தத்துவத்தை ரொம்ப போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், நிழலும் கூட மிதிக்கும் அப்படின்னாரு. அவருடைய சமூக இயலாகட்டும், வாழ்வியல், குடும்ப இயல், அன்பு, அந்த பத்திரிக்கை அடிக்கிறது எல்லாமே ஒரே பாட்டில் சொல்லியிருப்பாருங்கல்ல. அது மாதிரி திருமணம் ஆகிறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த 10 மாத நிகழ்ச்சியை ஒரே வரியில் சொல்லியிருப்பாருங்க. அதே பாசமலர் படத்தில் தான், பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள், மாமனை பாரடி கண்மணி என்றாள், மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டாள், மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்றே. ரொம்ப இந்த பாசமலர் பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க தெரிந்தவர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். இதெல்லாம் வெறும் குடும்ப பாடல்னு குமிழுக்குள்ள அடைக்காதீங்க, இதெல்லாம் தத்துவம். எப்படின்னா ஒரு உறவு, பாசம், பண்பு, அன்பு, இதற்கான தத்துவத்தை அவர் சொல்கிறார். எப்படி அன்பு செலுத்த வேண்டும் குடும்பம். சரி, இதெல்லாம் விடுங்க. ஆன்மீக நெறி நிறையா சொன்னாங்க ஐயா நடுவர் அவர்களே. நிறைய கடவுள் யாரு, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு
புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். சரி, அவன் எங்க இருக்கான்? உழைப்பு இருப்பது எவ்விடமோ உண்மை தெய்வம் அவ்விடமே, அன்பு இருப்பது எவ்விடமோ ஆண்டவன் இருப்பது அவ்விடமேன்னு ஆலயம் படத்தில் எழுதுவார். சரி, எப்படி வழிபடணும்? ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கல்லும் இங்கொரு கல்லும் ஆலய அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அப்படிங்கிறாரு. சரி, இத்தனை சமயங்கள் இருக்க மத நல்லிணத்துக்காக இப்போ எல்லா மேடைகளிலும் முழங்கப்படுகிற பாடல், ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது யமுனை நதி, எல்லா நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதியும் கலக்கும் இடம் கடலாகும்னாரு. சமயத்தில் ஆன்மீக தத்துவங்களில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. அனுபவம்னா நம்மளாம் இது வரைக்கும் என்னங்க நினச்சிக்கிட்டு இருந்தோம்? அனுபவம் என்பது தலையில் முடியெல்லாம் உதிர்ந்த பின்னே கிடைக்கின்ற சீப்பு அப்படிம்பாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், அனுபவம்தான் ஆண்டவன் அப்படின்னு சொல்கிறார். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். படிப்பில் வருவது யாரென கேட்டேன், படித்து பாரன இறைவன் பணித்தான். அன்பனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பாரன இறைவன் படைத்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். மனைவியின் சுகம் என்பது யாதென கேட்டேன், மனைவி சுகம் என்றால் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். மக்கள் பேரென்ற என்னென்று கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடி பாரன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ எதற்கென கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் அம்மையார் சொன்ன மாதிரி எல்லாராலையும் எளிதில் சொல்லிட முடியாது. அவருக்கு பின்னும் சரி அவருக்கு முன்னும் சரி இவ்வளோ எளிமையாக இறை தத்துவங்களை சொன்னவர்கள் யாரும் இல்லை. நண்பர்களே, கவிதைங்கிறது பண்டிதர்களுக்கு, பாட்டுங்கிறது பாமரர்களுக்கு. இவர் கவிதையிலையும் தத்துவத்தை சொல்கிறாரு, அதே தத்துவத்தை எளிமையாக்கி பாமரர்களுக்கும் சொல்கிறாரு. வானத்தின் கண்ணீர் மழையாகும் போது, வையத்தின் கண்ணீர் பனியாகும் போது, கானத்தின் கண்ணீர் கலையாகும் போது, கவிஞனின் கண்ணீர் கவிதையாகாதா அப்படின்னு ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். அதையே சினிமா பாட்டை மாற்றி இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அப்படின்னு எழுதினவர். அந்த பெரிய தத்துவத்தை எளிமையாக்கி அப்புறம் சொல்லுவாங்க, அவர் அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்காருலாம், அதையும் தத்துவமாகவே சொல்லுவார். மாறாதிருக்க நான் மரமா கல்லா, மாற்றம் எனது மானுட தத்துவம். தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டும் அச்சய பாத்திரம். இது சரி என்றால் இயம்புவதன் தொழில், இது தவறாயின் எதிர்ப்பதன் வேலை அப்படின்னாரு. அது மாதிரி அவரை மாதிரி பொது உடைமை தத்துவங்களை எளிமையாக சொன்னவர்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமைன்னு ஒரு மூலதனம் புத்தகத்தில் உள்ள அத்தனையுமே ஒரு 4 வரியில் எளிமையாக சொல்லிட்டு போனார். அது மாதிரி கவிதைகள் நிறையா படியிருக்காரு. நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே, நேருக்கு நேர் நின்று பார்ப்போம், சம நீதிக்கு போர்ப்படை சேர்ப்போம் என்றெல்லாம் பாடியவர். அன்பிற்குரிய பொதுஜனங்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கவியரசரை காலம் கொன்றது, ஆனால் அவர் தத்துவம் காலத்தை வென்றது. அவர் எல்லா மனிதர்களிடம் தன்னை பார்ப்பவர், தன்னிடம் எல்லா மனிதர்களையும் பார்ப்பவர். அதனால அவர் எந்த பாட்டு எழுதினாலும் நமக்காக எழுதின பாட்டு, நம்ம குடும்ப நிகழ்ச்சிக்காக எழுதின பாட்டு மாதிரியே இருக்கும். மோகப்பாறையில் மோதி மோதி தன் தேக கப்பலை உடைத்து கொண்டவர். அவர் திறந்த புத்தகம், அதனால் தான் வாழ்க்கை அவரை புரட்டி எடுத்தது. காவிய தாயின் கடைசி புதல்வர் அவர், காலம் அளித்த கனகமணி புதல்வர் அவர். அவர் பாட்டும் கவிதையும் தனி பாணி, அவர் வேட்டி கட்டிய கலைவாணி. சித்தாந்த சிறைகளுக்குள் சிறைப்படாத வேதாந்தி அவர், எந்த கரைகளுக்கும் கட்டுப்படாத காட்டாறு அவர். அவரை பற்றி அற்புதமாக சொல்லுவாங்க. பட்டணத்தில் பிறந்த
பட்டினத்தார், பட்டணத்தில் வாழ்ந்த பட்டினத்தார். அவர் கோடம்பாக்கத்தில் இருந்த குணங்குடி மஸ்தான். அவர் கோடம்பாக்கத்தில் வாழ்ந்த குணங்குடி மஸ்தான். அவர் வெற்றியையும் தோல்வியையும் படம் பிடித்தார். வெற்றியையும் தோல்வியையும் படம் பிடித்தார். கற்றறியா நெஞ்சினிலும் இடம் பிடித்தார். சத்தியத்தின் பாதையிலே சத்தியத்தின் தேருக்கு வடம் பிடித்தார். தத்துவத்தின் பாதையிலே தடம் பதித்தார் என்பதை உணர்ந்து நடுவர் அவர்கள் அவருடைய கவிதைகளிலே மக்களை மிகவும் கவர்ந்தது தத்துவ கீதங்கள் தான் என்று தீர்ப்பளிப்பார் என்ற நம்பிக்கையோடு அதை ஆதரிக்கப் போகின்ற உங்களையும் இவ்வளவு நேரம் பொறுமை காத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்று